இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மே 1ஆம் தேதி மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 54 58 வரை உள்ள இறைவார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம். அதே நேரத்தில் இன்றைக்கு புனித யோசேப்பு அவருடைய விழாவினை சிறப்பிக்கின்றோம். ஆகவே யோசேப்பினுடைய பெயரை தாங்கியுள்ள ஒவ்வொருவருக்கும் விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். பொதுவாக நம்முடைய குடும்பத்திலே ஒரு மருத்துவர் அல்லது ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு குருவானவர் அல்லது ஒரு அருட்சகோதரி அல்லது ஒரு தொழிலதிபர் அல்லது என்ஜினியர் என்று யார் இருந்தாலும் அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுப்பதில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய ஆற்றலையும் அவருடைய திறமைகளையும் நாம் மதிப்பிடுவதில்லை. அது நம்ம வீட்டில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஊரில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி. ஆனால் அதே நேரத்திலே பக்கத்து ஊரில் ஒருவர் இருக்கின்றார், ஒரு மருத்துவர் இருக்கின்றார், அல்லது ஒரு ஆசிரியர் இருக்கின்றார், அல்லது ஒரு குருவானவர் இருக்கின்றார் என்றால் நமக்கு அவர்கள் மீது அதிக மரியாதை இருக்கும். இது அடிப்படையில் எல்லா சூழலிலும் நடக்கின்ற ஒன்றுதான். இது இன்றைக்கு மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் நடக்கின்றது. அதாவது இயேசு மற்ற ஊர்களுக்கெல்லாம் சென்று புதுமைகள் செய்கின்றார். பலர் அவர் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றார்கள், பலர் அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆனால் அதே நேரத்திலே அவருடைய சொந்த ஊர் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன சொல்லுகின்றார்கள்? இவர் தச்சனின் மகன் தானே, யோசேப்பின் மகன் தானே, இவர் நமக்கு தெரியாதா? சின்ன வயசில் இங்கே தான் வாழ்ந்து வளர்ந்துருக்கிறாரு. இவர்கிட்ட என்ன பெரிய ஆச்சரியம் இருக்க போகுது, என்ன அற்புதம் செய்ய போகிறாரு, சரி என்னதான் செய்கிறாரு பார்ப்போம் அப்படிங்கிற நிலையிலே இயேசுவை அவர்கள் உதாசீனப்படுத்துகின்றார்கள். ஆகவே இயேசுவால் அந்த இடத்திலே புதுமைகளை நிகழ்த்த முடியவில்லை என்று சொல்லுகின்றார். நம்பிக்கை இல்லாத இடத்தில் இறைவனுக்கு அங்கு என்ன வேலை? அதுபோன்றுதான் எந்த இடத்தில் நம்பிக்கை இருக்கிறதோ அங்கேதான் வாழ்க்கையும் இருக்கிறது. இது எல்லா இடத்திலும் பொருந்தும். இங்கு மட்டுமல்ல, மாறாக குடும்ப வாழ்விலும், கணவன் மனைவி உறவிலும் சரி, பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவிலும் சரி, ஒருவர் மற்றவர் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அங்கு உறவு வளர்ச்சி என்பது இருக்கும். இது தொழில்களிலும் பொருந்தும். தொழில் செய்கின்ற இடங்களிலும் தொழிலதிபர் அல்லது முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உரிய உறவு, நம்பிக்கை என்பது ஆழமாக தேவைப்படுகின்றது. ஆக இந்த சூழலிலே இவர்கள் இயேசுவினுடைய தந்தை சூசை என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த சூசைக்கு நாம் என்ன உருவகம் கொடுக்கலாம்? புனித சூசையப்பருக்கு நாம் கொடுக்கின்ற உருவகம் என்பது அமைதி, நம்பிக்கை, தியாகம் போன்றவை. ஆனால் அவர் விவிலியத்தில் அதிகம் பேசப்பட்டிருக்கிறாரா என்றால் பேசப்படவில்லை என்றுதான் பொருள். ஆனால் அதே நேரத்திலே புனித அபலத்தரசம்மாள் அவர்கள் சொல்லுவார்கள், நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் தூய வளனாரிடம், அதாவது தூய யோசேப்பிடம் நான் கேட்ட அனைத்தும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் இயேசுனுடைய தேவையை அறிந்து அன்றைக்கு செயல்பட்டார். அன்னை மரியாளுடைய தேவை அறிந்து செயல்பட்டார். இன்று நம்முடைய தேவை அறிந்தும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். தந்தையாகி இறைவனுடைய அருகிலிருந்து நம்முடைய தேவைகளை அவர் பெற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே எந்த நிலையிலும் நம்மை கைவிடாதவராக இருக்கின்றார். ஆனால் அவர் இருக்கின்ற இடம் என்பது அமைதியின் இடமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே தியாகமுள்ள மனிதராக இன்னும் செயலாற்றி கொண்டிருக்கின்றார் என்பதுதான். அன்புக்குரியவர்களே, இந்த நிலை நம்முடைய குடும்பங்களிலும் இருக்க வேண்டும். பெற்றோர்கள், உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் எவ்வளவு தியாகம் செய்கின்றீர்கள், அவர்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், எவ்வளவு பொறுமையுடன் செயல்படுகிறீர்கள். அதாவது பெற்றோர் போன்று செயல்பட்டால் குழந்தைகள் உங்களை விட்டு அகன்று விடுவார்கள். பெற்றோர்கள் நண்பர்களாக செயல்பட்டால் குழந்தைகள் உங்களோடு இருப்பார்கள். ஆனால் பல நேரங்களிலே பெற்றோர்கள் அனாதைகளாக்கப்படுகின்றார்கள். அவர்களுடைய தியாகங்கள் போற்றப்படுவதில்லை, ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம். காரணம் என்ன? பெற்றோர்கள் அவர்களுக்கென்று ஒரு வழிமுறை வைத்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் உலகம் அவர்களுக்கு காட்டுகின்ற பல கவர்ச்சிகளை எதிர்நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சத்தம் போட்டு ஆடி பாடி கொண்டாடுகின்ற இடத்திலே மக்கள் கூடுகின்றார்கள். அமைதியாக தியானம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் மக்கள் குறைவாக இருக்கின்றார்கள். இதுதான் இன்று யதார்த்த நிலையாக இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, 5 மருத்துவர்கள் ஒரே ஊரில் இருக்கலாம். ஆனால் அந்த 5 மருத்துவரிடமும் மக்கள் அனைவரும் செல்லுவதில்லை.
ஏதாவது ஒரு மருத்துவரை அல்லது 2 மருத்துவரை தேர்ந்தெடுக்கின்றார்கள், அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள், அங்கே கூட்டம் அலைமோதுகிறது. அதுபோன்று 5 குருக்கள் இருக்கின்ற இடத்திலே எல்லா குருக்களிடமும் மக்கள் சென்று பாவ சங்கீர்த்தனம் ஒப்புரவு அருட்சாதனம் செய்வதில்லை. மாறாக அவற்றிலும் தேர்ந்தெடுக்கின்றார்கள், இவர்களிடம் செய்யலாம் என்ற நம்பிக்கை யார் மீது அவர்களுக்கு இருக்கின்றதோ அந்த நம்பிக்கை உள்ள நபர்களிடத்தில் செல்லுகின்றார்கள். குடும்ப உறவிலும் இது நம்பிக்கை தான். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு நம்மிடம் சொல்லக்கூடிய ஒன்று என்னவென்றால், நம்பிக்கை கொள்ள சொல்லுகிறார். உங்கள் குழந்தைகள் மீது நம்பிக்கை வையுங்கள், உங்கள் கணவன் மீது நம்பிக்கை வையுங்கள், உங்கள் மனைவி மீது நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை என்பது அங்கே ஒருவர் மற்றவரை கட்டாயப்படுத்தி வருவதல்ல, மாறாக அன்பு காட்டுவதன் மூலம், அவர்களுக்கு செவி கொடுப்பதன் மூலம், அவர்களோட நேரத்தை செலவிடுவதன் மூலம், அவர்கள் உங்களுடைய வாழ்வில் முக்கியம் என்று அவர்களை கருத வைப்பதன் மூலம் அந்த நம்பிக்கையானது ஆழப்படுகின்றது. ஆக இறைவனை உங்களுடைய வாழ்வின் மையமாக கொண்டு குடும்பத்திலே நம்பிக்கையை வளர்க்கவும், புனித சூசையப்பரை போன்று அமைதியோடும் விவேகத்தோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் தியாகத்தோடும் செயல்படவும் இந்த நாளில் இறைவன் நம்மை அழைக்கின்றார். சிந்தித்தவர்களாக தொடர்ந்து இறைவனிலே நம்முடைய ஒப்பை கொடுத்தவர்களாக தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.